இல்லையா? அதாவது அல்லாஹ் நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அல்லாவே நம்பர் போட்டான்னு சொன்னா இப்படி போட்டிருக்க வேண்டும் அப்படி போட்டிருக்க நான் கேட்க கூடாது. மனுஷன் தான் போட்டிருக்கான். எந்த மனுஷன்? சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது. ரொம்ப பிற்காலத்தில் இந்த நம்பர் போடப்படுகிறது. அந்த பிற்காலத்தில் போட எப்பங்க நான் எடுத்து காட்டுவேன். இந்த நம்பர் போடுற பழக்கம் பின்னாடி வந்தது. அப்ப பின்னாடி உள்ள காலத்தில் உள்ளவங்க நம்பர் போட்டிருக்காங்க, அவங்களா செஞ்சிருக்காங்க போது நீங்க செஞ்சீங்க. இந்த ரெண்டு அளவுகளை பாத்துக்கணுமா இல்லையா? அவங்களா செஞ்சதுக்கு தான் நான் வந்து அட்வைஸ் சொல்றேன். அவங்க என்ன செஞ்சிருக்கேன், நம்பர் போட்டதான் போட்டீங்க, ஒரு எண்ணுவதற்கெல்லாம் வசதியா இருக்கும், ஏலமும் தாளமும் போட்டு விட்டுறீங்க, அர்த்தம் முடிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டு ஆக்கி வச்சிருக்கீங்க, பொருள் சிதைகிறது. இது சரியான்னு கேட்டிருக்கமே தவிர அல்லாஹ் ரசூல் சொன்னது என்ன மாத்திர மாதிரி கேட்கிறாரு. இது ஒண்ணு ஆதாரம் நீங்க சொல்லுங்க போட்டதுக்கு. யார் குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு நீங்களா போட்டுக்கிறீங்க? ஏன்டா ஆதாரம் கேட்டா? இப்போ உங்கள்ட்ட நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்கறீங்க. நாங்க உங்கள்ட்ட தெளிவா கேட்கிறோம். இந்த பக்ராவுல அலிஃப் லாம் மீம் 1 நம்பரு, தாலிகல் கிதாபுல் அரபி ஹுதல் முத்தகீன் 2 நம்பரு என்று சொன்னது யார்? இது நீங்க காட்டணும். நாங்க மனுஷர்கள் தான் போட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் காட்டுறோம்? மூலப்பிரதியில் இல்லை என்பதை முதல் ஆதாரமாக காட்டுகிறோம். இரண்டாவது ஆதாரமாக காட்டுகிறோம், குர்ஆனுடைய வசன எண்ணிக்கையில வந்து எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு வருது. அல்லாஹ் ரசூல் போட்டா ஒரு நம்பர் தான் இருக்க வேண்டும். மொத்த குர்ஆனில் எத்தனை வசனம்னு கேட்டா 6616 என்று இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள். குர்ஆனுடைய மொத்த வசனம் எவ்வளவுன்னு கேட்டா 6216 என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்களா, இத்துக்கால அவர் கொண்டு வர்றாரு. சில பேர் 6204 6616 எங்க, 6204 தான் மொத்த குர்ஆன் வசனம். இன்னும் சில பேர் சொல்றாங்க 6214 வெறும் 4 இல்ல 6214. 6214 கிடையாது, 6219. 6219 கிடையாது, 6225. 6225 கிடையாது, 6306. இவ்வளவு நம்பர் மொத்த குர்ஆனில் உள்ளது. அப்ப மூலப்பெருதில போட்டிருந்தா அந்த நம்பர் படி வந்தா உங்களுக்கு கருத்து வருமா? வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் சில வசனங்களுக்கு சொன்னார்கள். ஃபாத்தியாவுக்கு சொன்ன மாதிரி முல்குக்கு சொன்னார்கள், 30 சொன்னார்கள். சொன்ன வசனங்களில் 30 கொண்டு வந்துடுறாங்க. அதுல எது 30 ரசூலுல்லாஹ் சொல்லல. சூரத்துல் முல்க்ல 30 வசனம் இருக்குன்னு சொன்னார்களே தவிர இது 1 இது 2ங்கற ரசூல் ஸல்லல்லாஹு தஃசீர் பண்ணவில்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த கருத்து வேறுபாடு வந்தது என்று இத்துக்கான்ல அவர் சொல்லி ஆதாரத்தோட எடுத்து காட்டுறாரு. 1 அது மாத்திரம் இல்லாமங்க, அதுல வந்து ஆயாத்துகள் விஷயத்துல மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் சிரியா ஷாம் வாசிகளுக்கும் பஸ்ராவாசிகளுக்கும் கூபாவாசிகளுக்கும் மத்தியில கருத்து வேறுபாடு உண்டு. மதீனாவாசிகள் எல்லாம் சேர்த்து குர்ஆனுடைய வசனம், ஆனா எல்லாரும் குர்ஆன்ல எதையும் சேர்க்கிறது இல்ல. அதான் குர்ஆன். இப்ப நம்ம எதை குர்ஆன்ங்கிறோமோ அதான் குர்ஆன். என்ன விஷயத்துல நாளை பிடிச்சி ஒரு ஆள் ஒரு வசனங்கிறாரு, ஒரு ஆள் ஒரு வசனத்தை பிடிச்சி 2 வசனமா வெட்டுறாரு. இப்படி அவர்கள் பிரிக்கும் போது அவங்களா பிரிச்ச காரணத்தினால என்ன வந்திருக்குன்னு கேட்டா டோட்டல்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் வருகிறது. அப்ப மக்காவுக்கு 1, மதீனாவுக்கு 1, ஷாமுக்கு 1, பஸ்ராவுக்கு 1, கூஃபாவுக்கு 1. மதீனாவாசிகள்ல வந்து அததானி ஒலி அகலில் மதீனத்தி அததானி, மதீனாவாசிகளுக்கு 2 நம்பர், அது 2 குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதாங்கிறாங்க என்று பல கருத்து வேறுபாடுகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் பல வசனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் பக்கராவை எடுத்துக்கொள்ளுங்கள். சூரத்துல் பக்கராவுல மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு அதாவது 285, இன்னொருத்தர் சொல்றாரு 286. வகீல அல் பக்கரத்து மிஅத்தானி வ ஸமானூன வ ஹம்ஸுன் வகீல சித்துன் வகீல சபுன். இது உலூமுல் குர்ஆன்ல இருக்குது. என்ன சொல்றாங்க, பக்கராவுல 285, 286, 287. அல்லாஹ் போட்டா ஏன் இப்படி வருது? அல்லாஹ்வுடைய ரசூல் போட்டா ஏன் இப்படி வருது? மூலப்பிரதியில உஸ்மான் அல்லாஹ் தொகுத்த பிரதியில இப்படி போட்டிருந்தா ஒண்ணு ஏதாவது ஒரு நம்பர் தானே இருக்குன்னு. பக்கராவுல அப்படியா? ஆலை இம்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 200, 199, 200 கொஞ்சம் பேரு 199 கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்றாங்க. நிசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 175ங்கறாங்க சிலரு, 176ங்கறாங்க சிலரு, 177ங்கறாங்க. அதே மாதிரி மாயிதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 125, 126, 120, 122, 123 அப்படிங்கிறாங்க. ஆறாவது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 205, 206 2 கருத்து. அதே மாதிரி பராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா 130, 129 இல்ல ஆயத்தன் 139, 129. யூனுஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 110, 109.
ஹூது எடுத்துக்கிட்டீங்கன்னா 121, 122, 123. ரஅத் எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா அதாவது 43, 44, 47 இத்தனை கருத்து. இப்ராஹிம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 51, 52, 54, 55. அது எத்தனை வசனம் என்றதுல ஆளாளுக்கு சொல்லி இவர் வசனத்தை 2 ஆக்குறாரு, ஒருத்தர் 3 ஆக்குறாரு, ஆளாளுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. மூலப்பெருதி இதெல்லாம் ஆதாரம். மூலப்பெருதியில இதெல்லாம் போடப்படலை என்பதற்கு இது ஆதாரம். கஹ்புல அப்படி இருக்கிறது. இஸ்ரா, கஹ்பு, மரியம், தாகா, அம்பியா, ஹஜ்ஜி, மூமினூன், நூறு, ஷுஆரா, நம்லு, ரூம், அப்புறம் லுக்மான், சஜிதா, சப, ஃபாத்திர், யாசின், சாபாத், சாது, ஜுமர், காஃபிர், ஃபுஸ்ஸிலத், சூரா, ஜுஹ்ருப், துஹான், ஜாசியா, அஹ்காஃப், கிதால், அத்தூர், நஜ்மு, ரஹ்மான், அல் வாக்கியா, அல் ஹதீத், கல்சமி அல்லாஹு, அத்தலாக்கு, தபாரக. தபாரக கூட ரசூலுல்லாஹ் 30 சொல்லிவிட்டாங்க. சொன்னதுலயே கொஞ்சம் பேர் 31ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் 30 சொன்னதுல கூட நினைச்சிருக்காங்க சில பேர் 31ங்கறாங்க. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பெரிய லார்ஜ் நம்பர், இந்த நம்பர்கள்ல எத்தனை வசனம் என்பதுல என்ன செய்யறாங்க அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டாங்கல, ஆளாளுக்கு ஒரு நம்பரை போடுறாங்கல. அப்ப இதுல என்ன உங்களுக்கு விளங்குது? நம்பர் அல்லாஹ் போடவில்லை, நம்பர் அல்லாஹ்வுடைய ரசூல் போடவில்லை, நம்பர் மூலப்பெருதியில் போடப்படவில்லை. போட்டது யாரு? பிந்தி போட்ட அந்த மகானுபவன் யாரு, எந்த அடிப்படையில் அவர் போட்டாரு, அதுக்கு என்ன ஆதாரம் நீங்க எனக்கு சொல்லணுமே தவிர நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? நானும் இல்ல சொல்றேன். இது நம்பர் அவங்களா போட்டுக்கிட்டாங்க, வசதிக்கு போட்டுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கூட கவனமா போட்டிருக்கலாம். போடுற தப்பு இல்ல, எடுத்துக்காட்டுறதுக்கு தேவைப்படுது. நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, யதார்த்தமா உள்ள ஒரு நிலையை நம்ம தமிழ்ல கூட நான் அதுக்குள்ள உதாரணமா காட்டியிருக்கிறேன். நிஜாமுதீனுடைய குர்ஆனையும் இன்னொரு குர்ஆன் என்ன அப்துல் சமதுரை குர்ஆனையும் காட்டி இந்த உதாரணத்துக்கு இந்த சூறாவை எடுத்து பாருங்கள். நிஜாமுதீன் தமிழாக்கத்தில் பாத்தீங்கன்னா 2 வசனத்தை 1 வசனம் சொல்லியிருப்பாரு. இத பாருங்க, 1 வசனத்தை 2 வசனமா பிரிச்சிருப்பாரு. இந்த தமிழ் மொழிபெயர்ப்புலயே ஒரு இடத்துல இப்படி 2 வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலைப்பு கீழேயே எந்த வசன எண்கள்ங்கிற தலைப்புக்கு கீழேயே எக்ஸாம்பிள்லாம் நிறைய நான் கொடுத்து நினைஞ்சிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய முஸ்ஹஃபுகள்லையும் நம்பர்கள் இணைஞ்சிருக்கு, வித்தியாசங்கள்லாம் இருந்திருக்கிறது. அப்ப இந்த நம்பர் போடுதல் என்பது பின்னாடி வந்தது. அது எந்த அளவுக்கு பின்னாடி வந்தது? இப்னு தைமியா போன்றவர்கள்லாம் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, குர்ஆன்ல இல்லாதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த மாதிரி அது பெரிய வரவேற்கத்தக்கதெல்லாம் கிடையாது. ஆனா நாம அதுல கூட கை வைக்கல, நம்பர் இருந்துட்டு போகுது. அதனால நீங்க அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, பிஸ்மில்லாஹ் ஒரு சுட்டி காட்டணும்னு ஆயத்தை நான் ஒத்துக்கிட்டேன். பிஸ்மில்லாஹ் ஆயத்துங்கிறத திருமறையின் தோற்றுவாயின்னு சொல்லி 1990 எழுதுன அதுல எழுதி வச்சிருக்கிறேன். வழங்குதா? அப்பவே பிஸ்மில்லாஹ் ஒரு வசனம்ங்கிறது இது என்ன இருக்குது அப்படி மொழி இருக்கும் போது அவங்க நம்பர் போடல, நம்பர் போடலையே தவிர இது பிஸ்மில்லாஹ் ஆயத்துங்கிறது எங்களுடைய அடிப்படை கொள்கை. அது பல இடங்கள் எங்களுடைய கொள்கையா வச்சிருக்கிறோம். பிஸ்மில்லாஹ் இல்லாட்டி ஒரு சூறா கிடையாது. இது என்ன சொன்னோட இப்ப ஒத்துக்கிட்ட மாதிரி, சொல்லி ஒத்துக்க தப்பு கிடையாது, சொன்னோட ஒத்துக்கிற மாதிரி புரிஞ்சாங்க. நமக்குரிய சகோதரர்களே, பிஸ்மில்லாஹ் உங்க அடிப்படை கொள்கை அதுல இருந்தாதான் கேட்க மாட்டோமே. அதான் நம்ம கேள்வி. உங்க அடிப்படை கொள்கையில் உள்ளதை ஏன் செய்யல? ஏதோ நம்மளுடைய நிலை என்னண்டா, அது ஒரு செய்தியை சொன்னோம், அல்ஹம்துலில்லாஹ் அதோட விடுறான்னு பார்த்தா அதை திரும்ப இழுக்கிறாங்க, நாமளும் இழுப்போம். நான் கேட்கிறேன், உங்களுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக ஏன் குர்ஆனை எழுதினீர்? இதாங்க கேள்வி. பிஸ்மில்லாஹ் உங்களுடைய அடிப்படை கொள்கை தானே, தோற்றுவாயில ஏத்துக்கிட்டீங்கல்ல, ஆரம்பத்தில இருந்து உங்க இதானே, அந்த கொள்கைக்கு மாற்றமா ஏன் இல்ல உங்க தெரிஞ்சுமாவல? அப்ப தெரிஞ்சுக்கிட்டே மோசடி பண்ணிருக்கீங்களா? அப்போ இதான் கேள்வி. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அடிப்படை கொள்கையாக அல்லாஹ்வுடைய கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயத் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் அதை போடாமல் குர்ஆனில் விளையாண்டிருக்கிறீர்களா? இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கும். ஆகையினால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அரபி வேண்டுமானால் வெளியேந்து எடுத்ததுங்கிறது நியாயம், அது மாற்றி இருக்கலாங்கிறது வேற விஷயம். சரி, மாத்தல, அப்படியே போட்டாச்சு. அப்ப தமிழ் உங்களுடைய நிலையில் இருக்கிறது. 26 நீங்கள் போடுகிறீர்கள் என்றால் அதற்கு பிறகும் இந்த விளக்கம் என்பது அன்பிற்குரியவர்களே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால இவர்கள் இன்னும் அதற்கு அந்த 1 போடுவதற்கு சம்மதிக்கவில்லை என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறங்க. அடுத்து யாரு போட்டா நீங்க தானே ஆதாரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டு எங்களுடைய ஆதாரம் ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு நம்மளுடைய ஆதாரத்தை காமிச்சுன்னா ஆதாரத்தை கேட்கணும். நாங்க இப்படிதான் போடணும் அளவுகளுக்கு ஆதாரம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரிஜினல்ல இல்ல அப்படின்னு. இப்ப அதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள். அது ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறாங்க, மூலப்பிரதியில் இல்ல பிஸ்மில்லாஹ், அதாவது மற்ற ஆயத்துகள் போடப்பட்டது மூலப்பிரதியில் இல்ல அப்படிங்கிறது
இவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம். அதுக்கு அடுத்தபடியாக இப்னு அப்பாஸ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இத்துக்கான்ல இப்படி இருக்கு என்றெல்லாம் பல செய்தியை சொல்லிட்டே வந்துட்டு சூரத்துல் முல்க் ஒன்று வரும். அது உண்மையில அது ஒரு பிரச்சனையானது, இந்த மாதிரி இதுக்கு மறுப்பு சொல்லக்கூடியது. அதை அவங்களே சொல்லிட்டாங்க. சூரத்துல் முல்க் ஆயத்து இல்லைன்னா சூரத்துல் முல்க் இருக்கக்கூடாதுல. சூரத்துல் முல்க்ங்கிறது அவங்க எடுத்து வச்சது. அப்ப சூரத்துல் முல்க்ல 30 ஆயத்து இருக்குன்னு வருது. அப்ப ஒரு கேள்வி வரும்ல, ஆயத்து இல்லாமல் இருந்தால் எப்படி 30 வரும்? உடனே அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க அவங்களே, என்னது 30 இருக்கு, ஆனா ஆயத்து எங்க முடியும் இல்லைங்களா? எங்க முடியும் இல்லைங்களா? சரி, எங்க முடியும் இல்லதான் பிரச்சனையாக இருந்தால் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கணும்? கருத்து வேறுபாடே வந்திருக்க கூடாது. எல்லாரும் ஒரே ஆயத்தை சொல்லி இருக்கணும். அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சூரத்துல் முல்க்ல 30 வந்திருந்தாலும் அது என்னுடைய பார்வை அப்படின்னு உங்களுடைய ஒரு கணக்கீடு அங்க சொல்லி இருக்கணும். ஆக எதெல்லாம் தனக்கு எதிராக வருமோ அதையெல்லாம் வேற ஒரு நிலைப்படுத்தி என்ன செய்வாங்க, அதுக்கு சின்ன கவுண்டர் கொடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான சில உதாரணங்கள்லாம் வச்சிருக்கிறேன். எது எதிரடை கருத்தாக வருமோ அதை இவங்க கருத்தை முதல்ல நல்ல ஆழமா பதிய வச்சுட்டு அந்த எதிர்கருத்தையும் சொல்லி அதுக்கு சின்ன விளக்கம் கொடுத்து அந்த எதிர்கருத்தை அப்படி என்ன செய்யறது, மூடி மறைச்சிடுற மாதிரியான விலைகள் நிறைய இந்த குர்ஆன் நடந்திருக்குது. அடுத்தபடியா இந்த இதுக்கு போயிடுறேன். அதாவது இவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுகோல் இதுல போட்டிருக்காங்களா இல்லையா, நம்பர், இந்த நம்பர் போட்டத இவர்கள் தங்கள் நாங்க குர்ஆன்ல இப்படி ஆயத்து இருந்ததான்னு கேக்குறாங்க, நம்பர் இருந்ததான். நம்ம கேக்குறோம் ஆயத்து ஒன்று இருந்ததா இல்லையா? இது கேள்வி. அதான் ஆயத்து என்று ஒன்று இருந்ததா இல்லையா? ஆயத்து ஒன்று இருந்தது என்பதற்கு இதற்கு முன்னர் பேசிய சூரத்துல் ஃபாத்திஹா ஆதாரம். குர்ஆனுக்கு ஒரு ஆயத்து இருக்கிறது, 2 ஆயத்து இருக்கிறது, 3 ஆயத்து இருக்கிறது என்று குர்ஆன்ல ஆயத்து இருந்ததற்கு தெளிவான ஒரு ஆதாரமாக அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி குர்ஆன்லயே சொல்லிட்டான். அப்போ ஒரு விஷயத்தை நாம தெளிவாயிருந்தோம், குர்ஆனுக்கு ஆயத்து இருக்கிறது, நாங்க மறுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மறுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்றான், மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பி கைரின் மின்ஹா வ மிஸ்லிஹா 2ல 106ல சொல்றான். அதே போல 16ல 101ல இதா பத்தல்னா ஆயத்தம் மக்கான ஆயா, ஒரு ஆயத்துடைய இடத்தில் இன்னொரு ஆயத்தை நாம் மாற்றினால் ஆக ஆயத்து இருந்திருக்கிறது ஒவ்வொரு ஆயத்து என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 16ல 101ல சொல்றான். அதே போல 2ல 152 தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக், இது அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் என்று அல்லாஹ் ஆயத்துங்கிறத பன்மையாக்கி ஆயாத்துன்னு சொல்றான். 10ல 1வது ஆயத்தும் 12ல 1வது ஆயத்து முதல் ஆயத்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே போல தில்க ஆயாத்துல் கிதாப் அப்படின்னு 24ல 1ல பாத்தீங்கன்னா சூரத்துன் அன்சல்னாஹா வ ஃபரல்னாஹா வ அன்சல்னா ஃபீஹா ஆயாத், சூரா இது ஒரு அத்தியாயம், அதை நாம் தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் ஆயத்து இருப்பதாக சொல்றான். குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லுது, குர்ஆன் ஆயத்தாக இருந்தது, குர்ஆன் ஆயத்தாக இருந்தது என்று. இதுக்கு அடுத்து சஹாபாக்கள் எப்படி இதை புரிஞ்சிருந்தாங்க, ஹதீஸ்ல நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி போதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான தகவல் இது கேட்கிறாங்க. ஆயத்துனா என்ன, அது யாரும் நம்பர் போட்டா எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. சூரத்துல் பக்ராவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயத்தானி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின் கஃபதா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை யார் ஓதுகிறாரோ அது அவனுக்கு போதுமாகிவிடும் அப்படின்னு. இந்த 2 கடைசி வசனங்கள் என்று சொல்வதிலிருந்து ஆயத் என்றும் இருந்தது, அது கடைசி என்றும் இருந்தது, 2 1 2 என்று பிரிக்கப்பட்டும் இருந்தது என்ற ஒரு இபாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றீங்க, ஒன்னு ஆயத்துனா ஒன்னு தெரியாம அப்படியே இருந்துச்சுன்னு சொல்ல வர்றீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இபாதத்தை கத்து கொடுக்கறாங்க, 2 ஆயத்து ஓதுங்க. ஆயத்து பிரிக்கப்படாமல் இருந்திருந்தால் அதை உம்மத் எப்படி அமல் செய்திருக்கும்? ஒரு ஆள் ஒரு பக்கத்தை ஒரு ஆயத்தில் வச்சுக்கிறாரு, இன்னொரு ஆள் ஒரு வரியை ஒரு ஆயத்தில் வச்சுக்கிறாரு, இன்னொரு ஆள் ஒரு வரியிலே 4 ஆயத்தை கட் பண்றாரு. அப்படிங்கிற மாதிரி இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுடைய கையில அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்களா? இபாதத்தா சொல்றாங்க. யார் 2 கடைசி வசனத்தை ஓதுகிறாரோ அவர் அந்த இரவுக்கு அது போதுமானது. இந்த ஒரு ஹசனா ஒரு வசனம் நமக்கு ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக உணர்த்து. இது போல ஏராளமான
ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்ன ஹதீஸ் புகாரில இருக்கு. அடுத்து முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல மன் ஹஃபிஸ 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஃப் உஸ்ம மினத் தஜ்ஜால், யார் சூரத்தில் கஃப் 18 அத்தியாயம் அந்த அதனுடைய ஆரம்பத்தில் உள்ள 10 வசனங்களை ஓதுகிறாரோ அவர் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறுவார் பெற்றுவிட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்போ எப்படி பாதுகாப்பு பெறுறது? இந்த இபாதத்தை செயல்படுத்த முடியாத ஒரு கட்டளையை நபி விட்டுட்டு போயிட்டாங்களா? அப்போ இந்த ஹதீஸின்படி நான் அமல் செய்ய முடியாத ஒரு கட்டளையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்களா? அதே முஸ்லிம்ல இன்னொரு ரிவாயத்துல வருது மின் ஆகிரில் கஹஃப், கஹஃபுடைய 18 அத்தியாயத்தின் கடைசி 10 வசனங்கள், ஆரம்ப 10 வசனங்கள் சொல்லியும் கடைசி 10 வசனங்கள் சொல்லி பிரிக்கப்பட்டிருக்க. அது சும்மா ஓதணும் மட்டும் இல்ல, அதை ஓதினால் பாதுகாப்பு கிடைக்கும், தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஒரு இபாதத்தாக ஒரு பாதுகாப்பு அரணாக சொல்லப்பட்டதை இந்த உம்மத்து அப்படியே இஷ்டத்துக்கு அமல்படுத்தி இருப்பார்களா? அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலுக்கு சொல்றாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அலா யகுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களை யாரும் காலையில் பள்ளிக்கு வர வேண்டாமா, வரமாட்டீர்களா? ஃபயஅலம் அவ் யக்ரா ஆயத்தைன் மின் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து 2 வசனங்களை நீங்கள் 2 வசனங்களை கற்றுக்கொள்ள மாட்டீர்களா? அல்லது அதை ஓதுவது கைருல் லஹு மின் நாக்கத்தைன், 2 ஒட்டகங்களை விட சிறந்தது. வஸலாசுன் கைரும் லஹு மின் ஸலாஸ், 3 வசனங்களை ஓதுவது 3 ஒட்டகங்களை விட சிறந்தது. வஅர்பஉன் கைருல் லஹு மின் அர்பா, 4ஐ ஓதுவது 4 ஒட்டகங்களை விட சிறந்தது. வமின் அஅதாதிஹின்ன மினல் இபில், இந்த ஒட்டகத்துடைய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த எண்ணிக்கை ஒட்டகத்துடைய எண்ணிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை எப்படி அமல் செய்யறது? குர்ஆன்ல எந்த வசனத்தை ஓதுனா அது உன்னண்டு எப்படி ஒரு நிலை இல்லாமல் இருந்தால் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருப்பாங்க? முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, அவங்களுக்கு மேல இட்டு கட்டப்பட்ட அந்த சம்பவத்துல قالت فانزل الله عز وجل ان الذين جاءوا بالافك عصبه منكم, அவர்கள் இட்டு கட்டப்பட்டதுல சில பேர் அவர்கள் அவதூறை கிளப்பினார்கள், உங்கள உள்ள ஒரு கூட்டம் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பத்தி சொல்றாங்க. 10 ஆயாத்தின் அன்ஸலல்லாஹு ஹாஉலாயில் ஆயாத் பராஅத்தி, 10 வசனங்கள் என்னுடைய பத்திரித்தனத்தை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் 10 வசனங்களை இறக்கி தந்தான் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குர்ஆனுடைய வசனத்தை பத்தி சொன்னாங்களே. எந்த 10 வசனம் உங்களுடைய பார்வையில எங்க இந்த ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்கன்னா 10 வசனம் விட்டுட்டு போயிட்டாங்களா? அப்படி இல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே, தவறாக இந்த குர்ஆனுடைய விஷயத்துல இவர்களுடைய இந்த போங்கு மிகவும் ஆபத்தானது. அவராருடைய கையில கொடுத்துட்டு அவரார் ஆயத்து போட்டுக்கிறங்க. இதை நான் பிறகு முடிக்கிறேன் சார். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது 10 வசனம் 5 வசனம் இருக்கிற நாமளே எழுதியிருக்கிறோம். வசனங்கள்டே ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லல, நம்பரே போட. நாம கேட்டது என்னன்னு கேட்டா, நீங்க எது விமர்சனம் பண்றீங்க? இந்த 1 2 3 4 போட்டுக்கிறது யாரு? இது பின்னாடிதான் போட்டாங்கன்னு நான் எழுதியிருக்கிறேன், அதை தான் விமர்சிக்க வர்றீங்க. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இல்ல ரசூலுல்லாஹ் தான் இதை போட்டாங்கன்னு காட்டணும். 10 வசனம் நாங்களா, அந்த 10 வசனம் எதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு என்கிட்ட காட்டுங்க. சஹாபாக்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப இந்த சஹாபிட்ட இருந்து என்கிட்ட காட்டுங்க. சஹாபிய நம்பர் போட சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். எந்த சஹாபி 10 வசனம் சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டாரோ அந்த சஹாபி நம்பர் போட்டாருன்னு சொன்னா புரிஞ்சதை போட்டாருன்னு ஒத்துக்கிறோம். 500 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒரு 10 நம்பர் போட்டாருன்னா அது எப்படி? சஹாபிக்கு இவருக்கு என்ன காணிட்டு? சஹாபியை போட சொல்லுங்க நம்பரை. 10 வசனம் 5 வசனம் 7 வசனம் எல்லாம் இருக்குது, 3 வசனம் ஓதுங்க அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு எங்க இருந்து கிடைத்தது? அமல் செய்யாமலா இருந்திருப்பார்கள். யார் அப்படி சொன்னா? நாங்க அதையே கேட்கல. இத சொன்னது யாரு, யார் போட்டா? இது நம்மளாதான் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு யதார்த்த வரலாற்று உண்மையை நான் சொன்னா பொருத்தம் இல்லாத. அதுக்கு 10 வசனம் இல்லையா, இது வசனம் இல்லையா, நிறைய வசனங்களை வாசிக்கிறாரு. அது இந்த டாபிக் சம்பந்தம் இல்லாததும் நாமளே எழுதின ஒரு விஷயமா இருக்கிறது. அடுத்து இந்த பிஸ்மில்லா விஷயமா ஒத்துக்கொண்டார்கள். இந்த எழுதியிருக்கேன், தெளிவா எழுதியிருக்கிறேன். அவர் எந்த வசனம் என்கிறது காட்டிருக்கிறாரோ அதுல நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது சுருக்கமாக சொல்வது என்றால், ஒவ்வொரு அத்தியாயத்தின் துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை தவிர வசன எண்களோ அத்தியாயத்தின் பெயர்களோ இடையே எழுதப்படுகிற விஷயங்களோ மூலப்பெருதியில் இல்லை. அந்த செய்திகள் மாத்திரம்தான் இறைவன் புறத்திலிருந்து வந்தது. அப்ப பிஸ்மில்லா இறைவன் புறத்து வந்து எழுதியிருக்கா இல்லையா? இறைவன் புறத்தில் வந்த ஆயத்தான. நீங்களும் சொன்ன மாதிரி வேற ஆளுக்கு சொன்ன மாதிரி அடையாளத்துக்கு போட்டாங்க நான் சொல்லலையே. அப்ப பிஸ்மில்லா வசனம் சொல்லியாச்சு. நம்பர் போடாத மோசடி. நம்பர் போடுவதை நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது.
நீங்களா போட்ட ஒரு நம்பரை நான் விட்டா ஒரு பாவியா? 7 வசனம் இருக்குது, நம்பர் நம்மளா போட்டுக்கிட்டது. நம்மளா போட்ட நம்பரை நம்ம ஒன்னொரு பிஸ்மில்லாஹ்க்கு நான் அதுக்கு மட்டுமா போடல, பக்ராவுல பிஸ்மில்லாஹ்க்கு நான் நம்பர் போடல, அடுத்தடுத்த எந்த வசனமும் தான் போடல. பிஸ்மில்லாஹ் குர்ஆனுடைய வசனம்னு மொட்டையா சொல்லியாச்சு தூக்கத்துல. அப்ப எல்லா பிஸ்மில்லாஹ் வசனம்னு ஆகிவிடும். வசன எண்கள் தலைப்புல கடைசி பாராவுல அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நான் நினைச்சிருக்கிறேன், தெளிவா எழுதி இருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய வந்தது, அது தவிர வேற ஒண்ணு உஸ்மானுடைய பிரதில இல்லன்னு. அதனால இது ஒரு மேட்டராக இவர் சொல்லி காட்டின எதுவுமே ஆதாரத்துக்கு நிக்காது. பொருத்தமுள்ள ஒரு பதில் அவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை, ஆதாரம் எடுத்து காட்டவே இல்லை. அப்ப நம்ம என்ன கேட்கிற என்னன்னு கேட்டா, இந்த கருத்து வேறுபாடு ஏன் வந்துச்சு? சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னு இந்த 10 வசனம் எதுன்னு இப்படி கண்டுபிடிச்சீங்க? இதுக்கு அவங்களால என்ன செய்யல இது வரைக்கும் அதுக்கு ஆன்சர் சொல்லல. பிஸ்மில்லாவுல 2 விதமா சவுதியில ஒண்ணு, இந்தியாவுல ஒண்ணு போட்டாங்களே, அதுல ரசூலுல்லாஹ் போட்ட நம்பர் எது, அல்ல அல்லாஹ் போட்ட நம்பர் எது, உஸ்மான் ரலியல்லாஹு போட்ட நம்பர் எது, அதுல ஏதாவது நீங்க சொல்லணுமா இல்லையா? சவுதியில பிஸ்மில்லாஹ்க்கு நம்பர் இல்ல, இந்தியாவுல இருக்கின்றன. உங்க கேள்விக்கு நான் சொல்லிட்டேன், பிஸ்மில்லாஹ் குர்ஆன் வசனம் என்னுடைய தர்ஜுமாவில் நான் எழுதி இருப்பதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க என்னுடைய கேள்விக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி இந்த வசனங்கள்லாம் நம்ம தான் போட்டுக்கிட்டோங்கிற நீங்க சில ஹதீஸ்களை காட்டுறீங்க, அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. அடுத்து இந்த சுலைமான் நபி மேட்டருக்கு வர்றேன். அவ்வளவுதான் அவர் சொன்னது, இப்ப சொன்ன அவ்வளவுதான் இந்த அமர்வுல அவர் சொன்னது. அடுத்து சுலைமான் நபி விஷயமா நான் என்னென்ன கேட்கிறேன்னு கேட்டா, அந்த கேள்வி எல்லாம் பாருங்க. 100 மனைவியும் குழந்தை பெறுவார்கள் என்பது எப்படி சுலைமான் நபிக்கு தெரியும்? 100 பேர் ஆண் குழந்தை பெறுவார்கள் எப்படி தெரியும்? 100 பேர் அல்லாஹ்வின் பாதையில் எப்படி போரிடுவார்கள் என்பது எப்படி தெரியும்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்றால் அதன்படி நடக்காது ஏன்? இன்ஷா அல்லாஹ் சொல்லாததான் காரணம் என்பது சரியா? உனக்கு நான் 100 ஆண் குழந்தை பிறக்கும் என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்த பின் ஏன் இன்ஷா அல்லாஹ் கூற வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் எப்ப கூறுவோம்? நம்மளா சொன்னா இன்ஷா அல்லாஹ் கூறுவோம். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டாண்ட பாரு, இன்ஷா அல்லாஹ் கூறணும் நடந்துருமேதான், அல்லாஹ் நாடிட்டானே அப்படின்னு கேட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கூற மறந்து விட்டார் என்றால் அவர் சுயமா தான் கூறியிருக்கிறாரு. இப்படி சுயமாக கூறுவது கூடுமா? மலக்கு இன்ஷா அல்லாஹ் கூறிய பின் அவர் கூறாது இருப்பது எப்படி மறதியாக இருக்கும்? அந்த அறிவிப்புகள்லயே 100 பொண்டாட்டியோட 90 பொண்டாட்டியோட, இந்த பொண்டாட்டிங்கிற வார்த்தை விமர்சனம் பண்ணுவாரு, 60 பொண்டாட்டியோட 70 பொண்டாட்டியோட இருப்பேன்னு 4 நம்பர் வருது. இந்த 4ல எது சரி? இதுக்கு பதில் சொல்லணும். அப்ப இந்த ஹதீஸ்ல கூறப்படுவதுதான் இந்த சடலத்தை போட்ட வசனத்துக்கு இந்த ஹதீஸ் தான் விளக்கம்னு அவர் சொல்றாரு. விளக்கம் எடுத்து காட்டணும். இந்த ஹதீஸுக்கு இதான் விளக்கம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு என்ன செய்யணும்? எடுத்து காட்டணும். அது மாதிரி அல்லாஹ் அறிவித்து கொடுக்கலன்னு நல்லா தெரியும் பொழுது அல்லாஹ்வுக்கு சொந்தமான 5 விஷயங்களை குறித்து எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இது கூட இந்த முண்டத்தை போட்டு அது வேணா அந்த வசனம் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் மறதியா தான் அவர் சொல்லாம இருந்தாரு, ஒரு முட்டு கட்டுவாரு. இன்ஷா அல்லாஹ் மலக்கு சொன்னாங்க மறதியாக ஒருத்தர் சொல்லாட்டி தப்பு இல்லை அப்படின்னு அவர் கிளிப்பிங்களை சொல்லியிருப்பாரு. மறதியாக செஞ்சதுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பானா? அரப்பிள்ளை பிறக்க வைப்பானா? மறதியா செஞ்சா தப்பு இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க. தப்பு இல்ல, அவர் செஞ்ச தப்பே கிடையாது, மறதிக்கு தண்டனை கிடையாதுன்னு சில வசனங்கள்லாம் எடுத்து காட்டுறாரு. மறதியா செஞ்சதுக்கு தப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப மறதியாக அந்த சுலைமான் நபி இன்ஷா அல்லாஹ் சொல்லாதுக்காக வேண்டி பிறக்கிற பிள்ளை அரை மனுஷன் ஆக்குவானா? அல்ல தண்டனை கொடுப்பானா? அப்ப தப்பா தானே எடுத்திருக்கிறான். அதுக்கு நம்ம என்ன செய்யல, அதுக்கு கேட்டோம், அதுக்கு பதில கிடையானா, அது பதில் சொல்லல. அதுக்கப்புறம் 100 மனைவி இல்ல, சராசரியா ஒரு 20 மனைவி மாதவிடாய் இருப்பாங்களா இல்லையா? 100 மனைவி இருந்தாங்கன்னா 20% நாட்கள் மாதவிடாய் நாட்கள் இருக்குது. 100 பேர்கிட்ட போறேன்னு சொன்னா மாதவிடாய் நேரத்தில் போற இந்த சரியத்தில் அனுமதிக்கப்பட்டு ஏதாவது உளர்னாலும் உளரலாம். அது கேட்கல. மாதவிடாய் நேரத்தில் புள்ள பெறுமா? 100 மனைவிட்ட போவாங்கிறார். 100 முறை கரெக்டா மாதவிடாய் இல்லாம சுத்தமா இருப்பாங்கன்னு சொல்ல இயலுமா? அப்படி இருந்தா மாதவிடாய் நேரத்தில் குழந்தை உருவாகுமா? 100 பேர் புள்ள பெறுவாங்கன்னு எப்படி சொல்லுவது? அது இப்படி சரியா வரும்? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அது மாதிரி சடலத்தை முன்னால் போட்டோம்னு சொல்லி இருக்கிறீங்க, அது சடல விஷயமா போயிருது. அது வர்றேன். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த செய்தி சரியான செய்தியா? என்ன செய்தி இது? ஒரு நபி வந்துகிட்டு நான் 100 பொம்பளையும் 100 மனைவிட்டையும் போவேன், 100 பேர் பிள்ளை பெறுவாங்க, இது அப்படி இருந்தா கூட இது மனிதர்கள் நாகரிகமா இது வெளியில சொல்ற ஒரு விஷயமா? நீங்க ராத்திரிக்கு நீங்க மனைவி வீட்டுக்கு போறேன் யாராவது சொல்லுவீங்களா? நீங்களும் நானும் யாராவது 2 பொண்டாட்டி இருக்காங்க, 2 பேரும் ராத்திரி போறேன் யாராவது சொல்லிட்டு நோட்டீஸ் வச்சு விட்டா போவான்? இது ஒரு நபி நம்ம என்ன பார்க்கணும்? நபிமார்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. நம்ம என்ன இவருடைய ஸ்டைல் என்னன்னா, இப்படி எல்லாம் நபி செஞ்சிருப்பாங்களான்னு கேட்டா பாருங்க, நபியை கவலைப்படுத்திட்டான். உதாரணத்துக்கு நான் சொல்றதா இப்படி சொல்றேன்னு வைங்களேன். இப்ப அப்துல் ரஹ்மான் முஜிபு பொய்யர் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னார், அது தவறுன்னு நான் சொல்றேன். உதாரணமா முஜிபு பொய்யர் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, அது தவறுங்கிறேன். அப்ப சொல்லலன்னு அர்த்தம் இவர் என்ன செய்வார்? விமர்சனம் பாரு தெரியுமா, என்னை பொய்யர் என்று டீச்சர் சொல்லி விட்டார் பாரு. நான் ஒரு பொய்யர் இல்லைன்னு நான் சொன்ன ஒரு விஷயத்த பொய்யர்னு சொல்லிட்டேன் பாரு. சாலிம் பால் குடிச்ச விஷயத்த அப்படி நடக்கலன்னு நான் சொல்லுவேன். சாலிம் பாருங்க, அந்நிய பெண்ணிட்ட பால் குடிச்சதா சொல்லுகிறார், பால் குடிச்சதா நீங்க சொல்றீங்க, நான் இல்லங்கிறேன். இவர் எப்படி மாத்துவார்னு கேட்டா, அந்த நபியை எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டார்கள். சுலைமான் நபி அம்புட்டு கேவலப்படுத்துற மேட்டர் எது?
100 பேர்ட்ட போங்கிறது, 100 பேர் அல்லாஹ்வுக்கு எதிரான விஷயத்தை அவர் சொன்னது, 100 பேர் புள்ள பெறுவாங்கன்றது, அல்லாஹ்வோட அதிகாரத்தை கையில் எடுத்தது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு நபி சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அப்ப நான் வந்து அவங்க மீது கலங்கத்தை சுமத்தல. நீங்க என்ன சொல்றீங்க? நபி செஞ்சது கன்ஃபார்ம்ங்கறீங்க, இது உண்மை, இது வேணும்னு ஒரு மறுக்கிறாரு, இது கரெக்ட்ங்கறீங்க. கரெக்ட்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில காணோம். இதுதான் முக்கிய ஆக்ரோஷமா பேசுறாரு. சவுதியில தர்ஜுமாவுக்கு கருத்தரங்க நடத்துறேங்கிற பேர்ல இதைத்தான் என்ன செய்யறாரு, பயங்கரமான விஷயமா பேசுறாரு. இந்த நம்பர் எல்லாம் அதுல அப்ப பேசல, முதல் விஷயம் சொல்லி பேசுறாரு, முக்கியமான விஷயம் இதான் சொல்லி பேசுறாரு. அந்த விஷயத்தை நான் இப்ப எடுத்து போட்டு கேட்கிறேன். அது வேற தலைப்பு, வேற தலைப்புன்னா வேற தலைப்புலையும் பேசுவோம். இந்த தலைப்பா இல்லையா, குர்ஆனில் உள்ளதா இல்லையா, நான் எழுதியிருக்கிறேனா இல்லையா, ஒரு விஷயம் இதுலயும் அதுலயும் இருக்காதா? ஒருத்தன் வந்து ஒரு 2 நிலையில ஒருத்தன் இருக்க மாட்டான். ஒரு வீட்டுல மருமகனா இருப்பான், ஒரு வீட்டுல மகனா இருப்பான். மகன்கிற பேசும்போது மகனை பத்தி பேசுவோம். இல்ல அந்த வீட்டு மருமகன் இல்ல, அந்த வீட்டு மருமகன் தான்ப்பா, அந்த வீட்டு மகன் தானப்பா, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னோம். அதெல்லாம் மருமகனை பேசும்போது மருமகன் மகனை பத்தி பேச மகன் இருக்கணுமா இல்லையா? அப்ப சுலைமான் நபியுடைய மேட்டரை சொன்னோம்னு சொன்னா அதை வந்து பேச மாட்டேன், அது வேற டாபிக். வேற டாபிக் எல்லாம் இல்ல, இதுக்கு ஆன்சர் பண்ண இயலாது. சாலி விஷயத்துக்கு எப்படி ஆன்சர் பண்ண இயலாதோ இதுக்கு ஆன்சர் கியாமத் நாள் வரைக்கும் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. இந்த கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. இந்த ஜசதன்ங்கிறது கொஞ்சம் விளக்க சொல்லியிருப்பாரு, அல் கைனா அலா குர்சி ஜசதன் சொல்லி, அதுக்கு நான் பயங்கர தப்பு செஞ்சிடுவேன். அப்பதான் இந்த ஹதீஸ் எல்லாம் சுட்டி காட்டுவாரு சுலைமான் நபி மேட்டரையெல்லாம். அது 2வது சொல்ற, அதுல என்னென்னலாம் பண்ணிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த தர்ஜிமாவில் எது பயங்கரமான பாரதூரமான ஒரு விஷயம் என்று சித்தரித்திருக்கிறீர்களோ அதை நான் வந்து உங்களுக்கு சித்தரித்தவருக்கு முன்னாடி நேருக்கு நேர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யார் குற்றம் சுமத்தினார் அவர் முன்னாடி நின்று கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். வாய் திறக்க மறுத்துக் கொண்டே இருக்கிறார். வேற தலைப்பு என்கிறார். அப்ப கேட்டதுக்கு எங்க ஆன்சரு? எவ்வளவு பெரிய பயங்கரமான குற்றம் என்றதை விமர்சித்தீர்கள். இஸ்லாத்தை வெளியேற்ற குற்றம் சொன்னீர்கள், இவர் கொல்லணும் என்று சொன்னீர்கள். அவ்வளவு பெரிய விஷயங்களை நான் கேட்கிறேன். நீங்க வந்து அதுக்கு என்ன செய்யல, ஆன்சர் பண்ணாம அதெல்லாம் இப்ப இல்ல. ஏன் இல்ல? தலைப்புல இருக்கா இல்லையா? வேற இன்னொரு தலைப்புல வர்றது இந்த தலைப்புல இல்லையா? நீங்க எப்ப இது இல்லைங்கன்னு இந்த தலைப்பில் இது இல்லைன்னு சொல்லுங்க. இது தர்ஜிமாவில் டாபிக்கே கிடையாதுன்னு சொல்லுங்க, நீங்க விட்டுட்டு போகலாம். தர்ஜிமாவில் நான் எழுதுனதுல இருக்குதா இல்லையா, அதை வாசித்து விமர்சித்தீர்களா இல்லையா, இந்த தர்ஜிமாவை படித்தால் தான் அஹ்ல குர்ஆன்கள் உண்டாகிறார்கள் என்று சொன்னீர்களா இல்லையா? அப்ப நீங்க தர்ஜிமாவுல இருக்கிறத வாசிச்சு விமர்சிச்சத கேள்வி கேட்கிறேன், முகத்துக்கு நேர கேட்கிறேன். எனக்கு வெளியே என் முன்னால் சொல்ல முடியாது, வேற எங்க போய் சொன்ன நீங்க, என் முகத்துக்கு முன்னாடி நீங்க அள்ளி போட கடமைப்பட்டிருக்கிற நீங்க, நான் அள்ளி போட்டேன்ல சொல்ல வேண்டியதானே, எடுத்து அடிக்கடிக்கு ஆதாரத்தை வைக்க வேண்டியதானே. அப்ப இது ஒரு மேட்டருங்க. இந்த சுலைமான் நபி விஷயம் வந்து டோட்டல் ஈமான் ஏத்துக்காது, எல்லாம் அடிபட்டு போயிடும். ஒரு நபி எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய இல்முல எப்படி சொந்தம் கொண்டாடுவாங்க, அது பாருங்க. அவர் விளக்கம் சொல்றாரு பாருங்க, அறிவித்து கொடுக்கவில்லை முடிஞ்சா சொல்லுங்க. அடுத்த அமர்வு, இந்த அமர்வு இதோட முடிகிறது. அடுத்த அமர்வு சரியாக 7:30 மணிக்கு, 7 மணிக்கு மகரிப் தொழுத உடனே வந்து